மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் பொதுமக்களிடம் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் சிலவற்றை தொகுப்பாக பார்க்கலாம். வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து தரணம்பேட்டை பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் துரைமுருகன், கூட்டத்தில் பேச்சாளர் RS பாரதி பேசுவார் என கோரினார்கள். ஆனால் தன்னை பேச வைத்து விட்டார்கள் என மாப்பிள்ளை கதை சொல்லி கூட்டத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தினர். பாரதி அவர்கள் கூட்டத்திலே பேசி இருப்பதாக சொன்னார்கள். நாம் போகலாம் என்று பார்த்தேன். நீங்க வந்துட்டு போனோம்னா, ஆனா அவர் தான் பேச்சாளர். ஒருத்தர் கல்யாணத்துக்கு போனான்னா மாப்பிள்ளை வரல, என்ன காரணத்தாலே போனவன மாப்பிள்ளை ஆகிட்டாங்க. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பர்சோத்தம் ரூபாலா கோவளம் பகுதி மீனவ மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்குள்ள பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பிரதமர் மோடி ஆட்சி காலத்தில் மீனவ மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். मगर मैं यहाँ मैंगो को प्रमोट करने के लिए आया. அமைச்சர் ஏவவேலு செய்யாறில் ஆரணி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் MS தரணிவேந்தனை ஆதரித்து திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது தமிழ்நாட்டை பார்த்து இலங்கை, கனடா நாடுகளும் காலை சிற்றுண்டி திட்டத்தை செயல்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சருக்கு தோணல, இந்த முதலமைச்சருக்கு தான் தோணுச்சு. காலையில ஒன்றாவது இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை நம்முடைய தலைவர் கொண்டு வந்திருக்கிறார். கடலூர் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர்பச்சா வேப்பூர், மங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தான் வெற்றி பெற்றால் நெய்வேலியில் நிலக்கரி எடுக்க விட மாட்டேன் என கூறினார். மீண்டும் 3 போகம் விளையக்கூடிய விளைநிலங்களை 24,000 ஏக்கரை எடுத்து நிலக்கரி எடுக்க வராங்க. அது வாய்ப்பே கிடையாது, எடுக்கவே நான் விட மாட்டேன். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி அரகண்டநல்லூர் பகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் விழுப்புரம் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களஞ்சியம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கிறது என்றும் தமிழ்நாட்டில் மதுபானத்திற்கு தமிழில் பெயர் வைப்பதாக ஆவேசமாக கூறினார். வியாபார நிறுவனங்கள் அனைத்துமே ஆங்கிலத்தில் இருக்கு, அதெல்லாம் மாத்துங்க அப்படின்னு எல்லாம் அங்கங்க போராடிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சிக்காரன் வந்து திரும்ப இந்திய கொண்டாந்து திணிச்சிட்டு இருக்கான். அந்த இடங்களெல்லாம் அவனெல்லாம் இந்தியில எழுதுறவனெல்லாம் அடிச்சு விரட்டுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? சரக்குக்கு பேரு தமிழ்ல வைக்கிறீங்க, வீரன் அப்படிங்கிறீங்க. இது வெட்கக்கேடு இல்லையா? இது வெட்கக்கேடு இல்லையா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.